அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெறுவதை காட்டிலும் அவர் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தும் நீச்ச பங்க ராஜ யோகத்தின் காரணமாக அக்டோபர் 11ஆம் தேதி முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க. சுக்கிரன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அவர் நீச்சபங்க ராஜயோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது நவம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி மீண்டும் சுகஸ்தானமாகிய 4இல் அமர்ந்து நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் இருந்து சுமார் 2 மாத காலத்திற்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார், அசூர குரு என்று அழைக்கப்படுகிறாருங்க. அவர் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் என்றால் அதில் முதன்மையான இடத்தை பெறுகிறவர் நிச்சயமாக சுக்கிரன் என்று கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிவிட முடியும். எனவேதான் சுக்கிரனினுடைய அமைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் யோகம் நிறைந்த அமைப்பில் இருந்தாலோ அல்லது தோஷம் இல்லாமல் இருந்தாலோ மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். மனித வாழ்வில் செல்வம், பெயர், புகழ், பொருள், இன்பம், அன்பு, ஆடம்பரம், வசதி வாய்ப்பு, சுகமான வாழ்க்கை, செல்வ செழிப்பு, அனைத்திலும் வளர்ச்சி, நிம்மதியான சூழல் என அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமானது சுக்கிரனின் அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் இவை அனைத்தும் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட சுக்கிரன் பொதுவாகவே 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்க மாட்டார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் இருந்து விலகுகிறார். இந்த இடங்களை தவிர்த்து அதீத நன்மைகளை 2, 4, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அள்ளி கொடுப்பார். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். எனவே அவர் தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் வலம் பெறுவது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது அங்கு மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைந்திருக்கிறார். ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது சூரியனும் நட்பு கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமான இரு கிரகநிலைகளும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் பெறுவதால் உறுதியாகவே இந்த வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் பணிச்சுமை அதிகரித்தாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது. இந்த வேளையில் இதை தவிர இதற்கு பிறகு ஆட்சி பலம் நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து பிறகு போகிறார். பிறகு வக்ரகதியில் திரும்பி மிகவும் வலுவாக நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் மற்றும் சந்திரனுடன் இணைந்து வலம் வரக்கூடிய தருணம் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனின் சப்தம பார்வை கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் பதிவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி சுக்கிரனின் ஆளுமையிலும் ஆதிக்கத்திலும் இருக்கக்கூடிய கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமாக கிடைக்கிறது. மற்ற கிரகநிலைகள் முரட்டுத்தனமான அன்பை வெளிப்படுத்தினாலும் நவ கிரகங்களிலே சுக்கிரன் மட்டும்தான் சாதுரியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் அவற்றை சாதுரியமாகவும் சிறப்பாகவும் கையாண்டு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தை
அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பார். எனவே இந்த வேலையை நிச்சயமாக தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீச்சம் பெறுவதால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனக்கசப்பு வரலாம். ஆனால் நீச்சபங்க ராஜயோகம் கிடைப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுத்தம் என்றால் சுக்கிரன் என்று சொல்லிவிட முடியும். எனவே வேளையில் கூடுதல் கவனத்துடன் சுத்தபத்தமாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை அமையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் உச்சம் பெறுவதை காட்டிலும் அதிக பலனை கொடுக்கக்கூடிய வகையில் நீச்சபங்க ராஜயோகத்தை வலுவாக அள்ளி கொடுப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய தனி திறமை என்னவென்று கண்டுகொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனக்கிடம் இருக்கக்கூடிய திறமை என்ன என்பதை தெரியவே இல்லை, எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய தனி திறமை வெளிக்கொணர்வதோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்க போகிறது. தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தொழில் உத்தியோகத்தில் ஆதாயம் நிறைந்த உறுதியான தகவல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் சார்ந்த முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் சுகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரன் வலம் பெறுவதால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் தருணமாகவும் நீச்சபங்க ராஜயோகம் வலுவாக இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான பற்றாக்குறையை விலகக்கூடிய வகையில் தர்மஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே தொழில் ரீதியாக வளர்ச்சியும் வருமானத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. ஆனால் நீச்சம் பெற்றிருப்பதால் அகலக்கால் வைக்க வேண்டாம். ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் அகலக்கால் வைக்கக்கூடிய விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல விஷயங்களை சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்றுவிட்டு வில்லங்கம் இல்லாத சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வலுவருவதால் குறிப்பாக தாய் வழி உறவு முறைகளிடம் இருந்த மனஸ்தாபம் விலகும். மாமன் மைத்துனரிடம் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகி குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நுட்பமான விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சம் பெற்றால் கிடைக்கும் பலனை காட்டிலும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் கர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமான நன்மை நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும்.